ஹாய் வெல்கம் டு கிரிக்கெட் வித் பத்ரி. என்னடா அவன் வெளில நிற்கிறான் கிரவுண்டில் நிற்கிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பேட்டிங்கை பற்றி நிறையா விஷயம் பேச போகிறோங்க. பேட்டிங்கோட பேசிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் செட்டப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது செட்டப்னா வேறு எதுவும் அர்த்தம் நினச்சிக்காதீங்க. பேட்டிங்கில் செட்டப்புங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். கிரிப், ஸ்டான்ஸ், கார்டு, இந்த 3 விஷயம் மிகவும் முக்கியங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கிரிப். நிறைய கோச்சுகள் சொல்லியிருப்பாங்க, அதாவது பேட்டை இப்படி தான் பிடிக்கணும், இப்படி பிடி அப்படி பிடின்னு சொல்லியிருப்பாங்க. பேட்டை நீங்கள் எப்படி வேணால் பிடிக்கலாங்க, உங்களோட விஷயம், உங்களோட ஒரு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவேன். சச்சின் டெண்டுல்கர் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிப்பார், லோவாக பிடிப்பார். கிரண் போலார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி பிடிப்பார். ஃபாஃப் டு பிளஸி பார்த்தீங்கன்னா இப்படி பிடிப்பார். பட் நீங்கள் எப்படி பிடிச்சிங்கன்னா எப்படி உங்களோட பேட்டிங்கை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட கோச்சிங் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. எப்போதுமே பிளேயர் சென்ட்ரிக் அப்ரோச். என்ன ப்ரோஸு கான்ஸுன்னு தெரிஞ்சு முடிவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பேட்டிங் கீழே பிடிப்பாங்க சில பேர், நிறைய கீழே இப்படி பார்த்தீங்கன்னா பேட்டுக்கு, அதாவது என்னோட பாட்டம் ஹேண்டுக்கும் இந்த பேட்டுக்கும் நடுவில் கேப்பே இல்லாமல் ரொம்ப கீழே பிடிப்பாங்க. அந்த மாதிரியான கிரிப் இருந்ததுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கட்ஸு, புல்ஸு, ஸ்வீப்பு, இந்த ஹாரிசான்டல் பேட் ஷாட்ஸ் நல்லா விளாட முடியுங்க. பட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் பேட்டட் ஷாட்ஸ் அவ்வளோவா நல்லா விளாட முடியாதுங்க. அதுக்கு காரணம் என்ன இங்கே பாருங்கள். அந்த மாதிரி கீழே பிடிச்சிங்கன்னா பேட்டுக்கும் இந்த மேலே நிறைய இடம், இந்த ஹேண்டில் நீட்டிகிட்டு இருக்கும், இங்கே இடிக்குங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் ஷாட்ஸ் நீங்கள் அவ்வளோவா விளாட முடியாது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே பிடிப்பாங்க, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இடம் இருக்கும் என்னோட க்ளவுக்கும் இந்த பேட்டுக்கும் க்ளவுக்கும் நடுவில். இந்த மாதிரியான இடம் இருந்ததுன்னா என்ன ஆகும்னா இந்த லோ கிரிப்புக்கு ஆப்போசிட் நிறைய ஸ்ட்ரெயிட்டாக நல்லா விளாட முடியும். பட் ஒரு கட்டோ இல்லை ஒரு லேட்டாக விளாடுறதோ பெரிய ஷாட்ஸ் அடிக்க முடியும். பட் அந்த சிங்கிள்ஸ், ரொட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா டிட்டாச்டு கிரிப் அப்படிம்பாங்க. டிட்டாச்னா பார்த்தீங்கன்னா கை பாட்டம் ஹேண்டு கீழே இருக்கும், டாப் ஹேண்டு மேலே இருக்கும். ஸோ 2 கைக்கு நடுவில் பாருங்கள் இவ்வளோ கேப்பு. அந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா பாட்டம் ஹேண்ட் தனியாக வேலை செய்யும், டாப் ஹேண்ட் தனியாக வேலை செய்யுங்க. பேட்டிங்கோட முக்கியமான ஒரு விஷயம் ஹேண்ட்ஸு, பேட்டு, ஷோல்டர், பாடி எல்லாம் சேர்ந்து வேலை செய்யணுங்க. சேர்ந்து வேலை செஞ்சால் தான் பேட்டிங். பேட்டிங் இஸ் நத்திங் பட் கோஆர்டினேஷன் அண்ட் பேலன்ஸ். ஐடியல் கிரிப் என்னன்னா இங்கே பாருங்க, பேட்லேருந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சு கேப்பில் பாட்டம் ஹேண்டு, டாப் ஹேண்டு மேலேருந்து ஒரு 1 இன்ச்சு கேப்பில், பாட்டம் ஹேண்டுக்கும் டாப் ஹேண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு கேப், அவ்வளோதான். அப்படியே வச்சு நின்று இந்த மெயின் திங் என்னன்னா இந்த டாப் ஹேண்ட் தாங்க ரொம்ப முக்கியம். ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுக்கு இந்த டாப் ஹேண்ட் அப்படிம்பாங்க, இதுதான் ஃபுல் கண்ட்ரோல் கொடுக்குதுங்க. ஸோ இந்த டாப் ஹேண்டோட இந்த மார்க் இருக்குல்ல, பேட் மேக்கர்ஸ் மார்க் டுவர்ட்ஸ் கவர்ஸ், ஒரு கவர் ரீஜனில் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. பாட்டம் ஹேண்ட் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எப்படி வேணால் பிடிச்சிக்கலாம், பிகாஸ் இட் இஸ் ஒன்லி அ கைடிங் ஃபோர்ஸ். பட் டாப் ஹேண்ட் இஸ் த ஒன் தட் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங். செட்டப்ன்றதுல செகண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கார்டு. கிரவுட் நாய்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கேட்காது, இங்கே அம்பையர் தான் கார்டு கொடுக்கணும், உங்க சொல்றது கேட்காது. அதனால 1, 2 அந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த கார்டுன்றது பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கறது புரிஞ்சுக்கணுங்க. இங்க லெக் ஸ்டம்ப் எடுத்தீங்கன்னா இந்த லெக் ஸ்டம்ப்லேருந்து நேராக நான் ஒரு லைன் எடுத்து கோடு போடுறது லெக் ஸ்டம்ப் கார்டு, மிடில் ஸ்டம்ப்லேருந்து நேராக ஒரு கோடு போடுறது மிடில் ஸ்டம்ப் கார்டு. ஸோ இப்போ எதுக்கு இது அப்படின்னு சொல்றது புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. ஸ்டம்ப்ஸ்ன்றது ஒரு பேட்ஸ்மேனுக்கு கண்ணுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது, வேறஸ் பவுலருக்கு பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேனுக்கு கண்ணுக்கு முன்னாடி வருது. இப்போ நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் பார்த்தீங்கன்னா லெக் ஸ்டம்ப் கார்டு தான் எடுப்பேன். ஸோ லெக் ஸ்டம்ப் கார்டை எடுத்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் ஐலேருந்து நேராக ஒரு லைன் கிச்சிங்கன்னா அது என்னோட ஆஃப் ஸ்டம்பில் இருக்குங்க. ஸோ எனக்கு தெரியும் என்னோட ரைட்டு கண்ணுக்கு வெளில வந்ததுன்னா அது ஆஃப் சைடில் விளாடுவேன். ரைட் கண்ணுக்கு உள்ளே வந்ததுன்னா கொஞ்சம் உள்ளே வந்ததுன்னா மிடில் ஸ்டம்ப் ஸ்ட்ரைட்டாக விளாடுவேன். இங்கே கொஞ்சம் இந்த சைடு லெஃப்ட் கண்ணை நோக்கி வந்ததுன்னா லெஃப்ட் சைடுன்னு தெரியும், நான் லெஃப்ட் சைடில் விளாடுவேன். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கார்டு. செட்டப்போட கடைசி பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸ். ஷோல்டர் வித்து ஒரு வித் ஆஃப் த ஷோல்டர் எவ்வளோ இருக்கோ அதே வித்தில் பார்த்தீங்கன்னா கால் வச்சுக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐடியல் ஸ்டான்ஸ். ரொம்ப அகட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா நல்ல ஸ்டெபிலிட்டி இருக்கும், பட் காலை நகர்த்துறது மொபிலிட்டி இருக்காது. ரொம்ப குறுகி வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப மொபிலிட்டி இருக்கும், பட் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காதுங்க. ஸோ இந்த ஸ்டான்ஸில் முக்கியமான விஷயம் 2 விஷயம் பார்க்கணும், ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி அண்ட் மொபிலிட்டி ரெண்டும் அப்ராப்ரியேட்டாக எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷோல்டர் வித், அழகான ஒரு ஷோல்டர் வித் ஸ்டான்ஸை நின்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெபிலிட்டியும் இருக்கும், தலை ஷேக் ஆகாது, ஃப்ரண்ட் டு பேக் ஃபுட் நல்ல மொபிலிட்டியும் போகலாம்,
எல்லா இடத்துலையும் நல்ல ரேஞ்ச் நல்லா இருக்குங்க. அண்ட் நிறைய கோச்சஸ் வந்து சொல்லுவாங்க ரைட் லெக்கு பக்கத்தில் இப்படி ஸ்டாண்ட்ஸை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுங்க. என்னோட தியரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா இப்போ போக போக T20ங்க இது மாடர்ன் ஈரா. ஸோ T20 கிரிக்கெட்டில் நிறையா பின்னாடி இங்கே வச்சிங்க பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோட தலை கொஞ்சம் மேலே போகும். எனக்கு தெரிஞ்ச ஐடியல் வில் பி டு கீப் த பேட் இன் த மிடில்ங்க. மிடில் வச்சா ஒரு நல்ல பொசிஷன் வரும், ஒரு அழகான பேலன்ஸ் இருக்கும். லிமிட்டட் ஓவர்ஸ் கிரிக்கெட் பவர் கேம் ஆகிட்டு வருதுங்க. நீங்கள் நிறைய பிக் ஷாட்ஸு, லாஃப்டட் ஷாட்ஸு, நிறைய விஷயங்கள் நிறைய இங்கே மூவ் பண்ணும்போது ஹெட்டு ரொம்ப ஸ்டில்லாக இருக்கணும். ஏன் ஹெட்டு ஸ்டில்லாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, தலை தாங்க உங்கள் பாடியில் இருக்கிற கேமரா. உங்கள் கண்ணு எப்படி கேப்சர் பண்ணுதோ, அந்த கேமரா எப்படி கேப்சர் பண்ணுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க பாடி ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஸ்டாண்ட்ஸில் நிற்கும்போது உங்கள் தலை கரெக்ட் பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஷாட் விளாடும் போது ஏன்னா அந்த தலை அந்த கேமரா என்ன பிடிக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தாங்க பாடி ரியாக்ட் பண்ணும். ஸோ அதனால தான் அந்த ஹெட் பொசிஷன் மிகவும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.